எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் விரிவில் பார்க்கலாம். நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வகையான ஒரு மக்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்து நமக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் முதல்ல நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா அனைவருக்கும் வீட்டுமனை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஆண்டுக்குள்ளே 2010 அவர் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணார். 2022 அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மினிமம் லெவலில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு அவங்க அதிலிருந்து மானியம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு அவங்க அது கம்மியாகவும் கட்டிக்கலாம், ஒரு 400 சரடி கட்டிக்கலாம், 600 சரடியும் கட்டிக்கலாம். ஸோ அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வங்கியில் லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கும்போது அந்த லோன் மூலியமாகவே இப்போ மினிமம் 6 லட்ச ரூபா லோன் அப்படிங்கிறது ஒரு வங்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா லோன் ஹவுசிங் லோனு, 3 லட்சம் அப்படிங்கிறத விட ஒரு 6 லட்ச ரூபா மினிமம் ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது ஒரு வங்கி அப்போ தான் அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணி அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 லட்ச ரூபா மினிமம் லோன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த வங்கியில் வேணால் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அது ஈவன் நேஷனலைஸ் பேங்காக இருக்கலாம், இல்லை நேஷனலைஸ் பேங்காக இல்லாத ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், ஈவன் நான் பேங்கிங்காக கூட இருக்கலாம். அதாவது என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்சிங் ப்ரொவைடராக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான எந்த ஒரு அவங்க என்ன பண்ணிக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வங்கியிடம் அவங்க லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கிக்கணும். என்ன விதிமுறையாக இருந்துச்சு அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது முதல் வீடாக இருக்கணும், அந்த குடும்பத்திற்கு இதில் முதல் வீடாக இருக்கணும். எப்படி ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, ஒரு ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத் தலைவர் இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு மகனோ ஒரு மகளோ ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி ஹோல்டராக வராங்க, ஃபஸ்ட்டு பட்டதாரியாக முதல் பட்டதாரியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் சில சலுகைகள் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு குடும்பத்தாரருக்கு அவங்க கட்டக்கூடிய முதல் வீடு, அவங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை ஓலை குடிசைகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. அந்த ஸ்கீம் பிரகாரம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான வீட்டினுடைய உள் அமைப்பை நீங்கள் அந்த பிளானை நீங்கள் வடிவமைச்சுக்கலாம். ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா வீடு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் சப்சிடி கிடைக்கும். நீங்கள் மினிமம் இன்கம்குள்ளே இருக்கிறீங்க, இப்போ நம்ம ஆண்டு வருமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆண்டு வருமானம் கவர்மெண்ட் நிர்ணயித்த அந்த வருமானத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன 2,67,000 சம்திங் உங்களுக்கு என்ன வரும், சப்சிடியாக வரும். இப்போ அந்த 267 சப்சிடிங்கிறது வீட்டினுடைய சைஸு அதிகமாக அவங்களுடைய ஆண்டு வருமானம், குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் என்பதும் அதிகமாக அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த சப்சிடி என்பது தொகை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க நல்ல ஒரு வெல் செட்டில் பீப்புள், நல்ல இன்கம் இருக்கிறாங்க, வீடுடைய சைஸும் அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த அளவுக்கு அதிகமாக அவங்க வீடு சைஸ் பெருசாக இருக்குன்னா அவங்களுக்கு மானியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வைத்து என்ன பண்ணாங்க, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிறையா பேர்த்துக்கு கொடுத்தாங்க. ஸோ அது முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா லேடிஸ் பேரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வீடாக மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த வீடு கட்டக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி என்பது மகளிர் பேரில் இருக்கணும், வீட்டினுடைய குடும்ப பெண்கள் குடும்ப தலைவி பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறையா பேர் வீடு கட்டலான்னு லேண்டு வாங்கி கணவர் பேரில் வாங்கி வைத்தவங்க கூட மனைவிக்கு வைக்க என்ன பண்ணாங்க, அந்த டாக்குமெண்ட்டை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல் வந்துச்சு, இல்லை அப்படிலாம் டாக்குமெண்ட் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை, நீங்கள் உங்களுக்கு கணவர் பேரில் கூட வச்சுக்கலாம். ஒரு லோன் வாங்க போகும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தான் வாங்க முடியும். கணவன் அப்ளிகண்டாக இருக்கிறாருன்னா மனைவி அப்யூஸ்லி கோப்ளிகண்டாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் உங்களுக்கு முதல் வீடுன்னு மட்டும் ஆயிரும் இருந்தால் போதும். அவங்களுக்கு அந்த பெண்ணும் அந்த இல்லத்தரசியும் அந்த லோனுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆயிரும், சப்சிடி வந்துடும். இதுக்காக நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போய் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட்டை அப்படியே வச்சுட்டாங்க. ஜென்ஸ் பேர் இருக்கா, ஜென்ஸ் பேர்லேயே விட்டுட்டாங்க. இப்போ லோனு போட்டு வீடு கட்டி அந்த ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னா லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டி வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ஓசி வாங்கணும், இந்த வீடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி முதல் பட்டதாரின்னா முதல் பட்டதாரிக்கு
பட்டப்படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் ஒரு மானியம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு முதல் வீடு அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் பேங்க்கில் லோன் போட்டு கட்டணும். இந்த ஆவாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம்குள்ளே வரும்போது லோன் போட்டு கட்டணும். லோன் போட்டு கட்டி நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்கின அந்த பேங்க்குக்கே போயிட்டு பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணி அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டு, உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய இதர டாக்குமெண்ட் எல்லாமே கேஒய்சி உட்பட கொடுத்து எல்லாமே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டோட கொண்டு போய் லோன் விவரத்தோட இதில் என்னுடைய லோன் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலோடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நேஷ்னல் பேங்கிங்க்கு அனுப்புவாங்க. அந்த நேஷ்னல் பேங்கிங் அப்படிங்கிறவங்க தான் எல்லா வங்கிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டு கடன் கொடுப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து ஐஆர்டிஏ வந்து ரன் பண்ணுறாங்க. ஐஆர்டிஏல லைசன்ஸ் வாங்கி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, நிறையா இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இப்போது பேங்க் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அனுமதி வந்து நேஷனல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு செக்டாரில் போய் அவங்க அனுமதி வாங்கணும். இந்த ஃபைல் நேஷனல் பேங்கிங்க்கு போகும். நேஷனல் பேங்கிங் போனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இது உண்மையிலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு தானா, எல்லாமே அவங்களுடைய கேட்டது பிரகாரம் கண்டிப்பாக பிளான் அப்ரூவலாக இருக்கணும். பிளான் அப்ரூவல் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அது தெரியும் இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பேங்க் ப்ரொசீஜர் என்னமோ அது எல்லாமே அது பிரகாரம் போகும். அது பிரகாரம் உங்களுக்கு போயிட்டு நிறையா பேத்துக்கு 2,67,000 ரூபாய் சப்சிடி என்பது எல்லாருமே வந்து சப்சிடியை வந்து நிறையா பேர் என்ன பண்ணாங்க, அந்த சப்சிடியை பெற்றாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி வீட்டினுடைய அளவு, வீட்டினுடைய ரூம் சைஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற விதிமுறை கிடையாது. இதுவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய பசுமை வீடோ, தொகுப்பு வீடோ, கலைஞர் வீடுன்னு சொல்லுவாங்களே, இது மாதிரியான நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இந்த வீடு திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தான் ஹால் சைஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிச்சன் சைஸ் இருக்கணும், நம்ம 2 ரூம் கொண்டது தான் இருக்கணும், அதுக்கு மேலே எனக்கு இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் வீடு கட்டி அதுக்குன்னு ஒரு சில கலர் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கல்வெட்டெல்லாம் பதிச்சு நம்ம லோக்கலில் அந்த பசுமை வீடு, தொகுப்பு வீடு, கலைஞர் வீடு இது மாதிரியான வீட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்சிடி வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்களுடைய லோக்கல் பஞ்சாயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு வந்து இந்த ஸ்கீமில் வீடு கட்டுறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அங்கே எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா அலாட் ஆகி வரும்போது உங்களுக்கு வரும். அவங்க வந்து குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் ஒரு பேட்ச் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட் ஆகும்போது உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பேமெண்ட் வரும். அந்த வீட்டை கட்டும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஒரு தொகை கொடுக்குறாங்க, 2,10,000 ரூபா சம்திங் சோலாரோடு சேர்த்து போது கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த 2,10,000 அந்த அவங்க சொல்கிற அளவு வீடு கட்ட முடியாது. கண்டிப்பாக உங்ககிட்ட கையில் என்ன இருக்கணும், பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் பத்தாததுக்கு அதை போட்டு கட்ட முடியும். சரி, நம்ம லோன் போட்டு கட்டலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பிளான் அப்ரூவல்லாம் உங்களுக்கு போக முடியாது. பிளான் அப்ரூவல் போகும்போது அது கவர்மெண்ட் வீடு அப்படிங்கும்போது அந்த பிளான் அப்ரூவல் உங்களுக்கு சம்திங் ப்ராப்ளம் வரும். பிளான் அப்ரூவல் வாங்காமல் நான் பேங்கிங் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அது நிறையா நடைமுறை சிக்கலெல்லாம் இருக்குது. அதனால் அந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த பிளானில் உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்கணும். பணம் இருந்ததுன்னா அவங்க சொல்கிறக்கூடிய சைஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை ஒரு சப்போர்ட்டாக வச்சு உங்கள்கிட்ட உள்ள பணத்தையும் வச்சு நீங்கள் வீடு கட்டி என்ன பண்ண முடியும், குடி போக முடியும். இது மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எப்பவுமே வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போன பீரியடில் ஏடிஎம்கே உடைய பீரியடில் வந்து ஜெயலலிதா அவங்க பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பசுமை வீடு அப்படின்னு சொல்லிட்டும் தொகுப்பு வீடு அப்படின்னு சொல்லிட்டும் வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம டிஎம்கே பீரியடில் இருக்கிறோம். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. என்னென்னா அதுதான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து குறிப்பிட அடுத்தது உள்ளே போகிறேன். அதுதான் இந்த வீடியோ குறிப்பிடணும்னு நினச்சிக்கிறேன் நான். அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி பசுமை வீடு, தொகுப்பு வீடு அது மாதிரி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே கலைஞர் காலகட்டத்தில் கலைஞர் வீடுன்னு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கலைஞருடைய பேர்லேயே கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 3,10,000 ரூபா கொடுக்குறாங்க. அது மாதிரி 1,00,000 வீடு வந்து இப்போது அடுத்தது கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் அலாட் பண்ண போகிறாங்க. அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா 3,100 கோடி ரூபாய் இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு உண்டான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் பஞ்சாயத்தில் போயிட்டு நீங்கள் வீடு இருந்த அந்த கவர்மெண்ட் வீடு வேணும்னு சொல்லிட்டு பதிய வச்சுருந்தீங்கனாலும், அங்கே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாலும், பண்ணலைன்னாலும் இந்த வந்து இமிடியேட்டாக பண்ண சொல்கிறாங்க.
இப்போ அதுதான் அந்த சர்க்கிளை தான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா, கட்டுமானம் பயனாளிகள் தேர்வு குறித்த வழிகாட்டுதல்களை கண்டிப்புடன் பின்பற்ற மாவட்ட ஆட்சியருக்கு ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. எது? கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுறதுக்காக. அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு படிக்கிறேன். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூ. 3100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்காக வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. வீட்டின் கூரை, சுவர்கள், கட்டுமானம், செலவு தொகை, பயனாளிகளை தேர்வு செய்யும் விதம் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு ஆட்சியருக்கு ஊரக வளர்ச்சி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் கடந்த பிப்ரவரி 19 வெளியிட்டார். தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு புதிதாக காங்கிரீட் RCC கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித்தருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்தது, இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. இதில் பயனாளர்களுக்காக தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின. இந்நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பி. பிள்ளையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியுள்ளார். இது குறித்து ஆட்சியருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது, ஒரு வீட்டிற்கு 3,10,000 ரூபாய் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த 2024 மற்றும் 25 நிதியாண்டில் ஒரு வீட்டிற்கு ரூ. 3,10,000 என்ற அளவில் 1,00,000 வீடுகள் கட்ட 3,100 கோடி நிதி ஒதுக்கி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதையடுத்து இத்திட்டத்திற்காக வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். வீடுகள் அனைத்தும் 360 சதுரடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, வீடுகள் அனைத்தும் 360 சதுரடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். இதில் 300 சதுரடி காங்கிரீட் RCC கூரையுடனும் எஞ்சிய 60 சதுரடி என்னன்னா, வீடுகள் அனைத்தும் 360 சதுரடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். இதில் 300 அடி காங்கிரீட் தார்சு வீடுகளாகவும் எஞ்சிய 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்துக்கேற்ப அமைக்க வேண்டும். அதாவது 360 சதுரடி வீடு வந்து அதில் கன்ஃபார்மாக இருக்கணும். அதில் 300 சதுரடி RCC பில்டிங்காக இருக்கணும். 60 சதுரடிக்கு நம்ம வந்து கூரை மாதிரி போடக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கூரை வீடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான். ஏன்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது, அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கூரை அமைக்காத, அதாவது கூரையாக இருக்கக்கூடாது, எளிதில் தீப்பற்றக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் 60 சதுரடிக்கு அவங்க அதாவது வந்து என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. அதில் பயனாளிகளுக்காக தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின. இந்நிலையில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் 360 அடி அந்த வீட்டினுடைய அளவு இருக்கணும். அதில் 300 அடி அவங்க தார்சு கட்டிடமாக RCC பில்டிங்காக கட்டிக்கலாம். எஞ்சியுள்ள 60 அடிக்கு அவங்க விருப்பம் போல என்ன பண்ணிக்கலாம், செலவை குறைத்து ஒரு கட்டுமானத்தை பண்ணிக்கலாம். அதில் கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா, கூரையோ ஆஸ்படாஸ் வச்சு கட்டக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு கட்டிட அமைப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு தகவலாக சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு எங்கேயுமே கூரை வீடு இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம நிறைய பார்க்குறோம், சடனாக கூரை வீடுங்கிறது என்னாகும், ஃபயர் ஆகக்கூடிய ஒன்று. அதனால் நிறையா பேர்த்துக்கு உயிரிழப்பு, உடல் பாதிப்பாக, உடல் உறுப்பு இழப்பு, நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்க்கணும். குடிசைவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இப்போ வந்து RCC கான்செப்டில்
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கூட இந்த மோடி ஸ்கீமில் வந்து நிறையா வீடு கட்டியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து குடிசை மாற்று வாரியம், அதாவது குடிசையை மாற்றணும், குடிசை இருக்கக்கூடாது, எங்கேயுமே குடிசைங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் வீடு இருக்கணுங்கிறது தான் அந்த ஸ்கீம். இதில் 300 அடிக்கு நீங்கள் ஆர்சிசி வீடு கட்டிக்கிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற 60 அடிக்கு நீங்கள் கூரை ஆஸ்படாஸ் இந்த 2 தவிர வேறு ஏதாவது காஸ்ட் கட் ஆகிற மாதிரி விலை வந்து நமக்கு செலவு குறையிற மாதிரியான மெத்தேடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து தான் முதல்ல சொன்ன மாதிரி ஓலை ஆஸ்பட்டாஸ் கூரை அமைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3,50,000, அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இன்டர்லாக்கு, ஏஏசி பிளாக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு செலவை குறைத்து உங்களுக்கு தரம் ஒரு குறையாமல் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து இன்டர்லாக் போட்டுக்கலாம், ஏஏசி பிளாக் கூட போட்டுக்கலாம். ஆனால் வேறு எதுவும் நீங்கள் வந்து போடக்கூடாது. இதில் வந்து மண்ணால் கட்டப்படக்கூடாது, அதாவது களிமண் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மண்ணால் கட்டப்படக்கூடாது. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவற்றை அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற 3,10,000 வச்சு உங்கள் கையில் உள்ள காசையும் வச்சு செலவு எப்படி குறைச்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் ரூல்ஸ் என்னென்னா ஓலை குடிசை போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ஸ் போடக்கூடாது, மண்ணில் கட்டக்கூடாது. இதை தவிர மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். புதிய குடிசைகள் சர்வே விவரங்களை ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் வரும் மே 31ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம இந்த வீடியோவை அவசரமாக போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து மே 29, மே 30, மே 31, அப்போது நமக்கு 2 நாள் தான் இருக்குது. நமக்கு இந்த உங்களுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கு உடனே இம்மீடியட்டாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போயிட்டு உடனே நீங்கள் வந்து இதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டு இம்மிடியட்டாக உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழு அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதிகள் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். பட்டியலில் தகுதியானவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களை சேர்க்க வேண்டும். விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று அதற்குரிய பயனாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். மேலும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஊரகம் 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஏற்கனவே நமக்கு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து வீடு கட்டுற திட்டம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வீட்டில் ஆல்ரெடி ஏதாவது 25 முதல் 50 வீடு வரைக்கும் வர வேண்டியதை பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த கலைஞர் திட்டத்தில் போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதன் அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநர்களுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு இம்மிடியட்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற சொல்ல வரக்கூடிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி மே 29, நாளைக்கு 30, 31 இந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் இதுக்கு உண்டான விண்ணப்பத்தை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த செய்தியை, நமக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உடனே அதுக்குண்டான ஸ்டெப் எடுங்க. உங்களுடைய வீடு கனவு இல்லத்தை உடனே நினைவாக்குங்க. இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பாய்.